Daily. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தெரியுது பாருங்க, அங்கே ஒரு ஷெட்டு தெரியுதா? ஸோ அந்த ஒரு ஷெட்டில் தான் வந்துட்டு திருவேங்கடம் அவர்கள் வந்து பதுங்கி இருந்ததாகவும் அங்கே தான் வந்து போலீஸார் வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ரோட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு பின்னாடி வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஆக்சுவலாக. இந்த சிசிடிவி கேமரா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம் அவர்களை வந்து சுட்டு கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு நேராக இருக்குது இந்த சிசிடிவி கேமரா. அவர் இந்த பதுங்கி இருந்தாருன்னு சொல்லி ஒரு ஷெட் ஒன்று இங்கே இருக்குல்ல, ஒரு தகர மாதிரிலாம் போட்டு ஒரு சீட்டு போட்டு, அது கூட இப்போ ரீசெண்டாக போட்டாங்க. அது எப்போ போட்ட கூட தெரியாது நமக்கு. அது முன்னாடி இருந்துச்சா இல்லை இப்போ தான் போட்டுருக்காங்க? இப்போ தான் போட்டுறாங்க. அது மாதவரம் ஆட்டு தொட்டிலேருந்து அவர் வந்து தப்பிச்சு போயிருக்காரு. ஆட்டு தொட்டிலேருந்து இந்த குடோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து குறைஞ்சது ஒரு 10.2 கிலோமீட்டர் வருது. ஸோ அவ்வளோ தூரம் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஏர் ரூட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நேற்று காலையில் வந்து ஒரு என்கவுண்டர் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட திருவெங்கடம் அப்படின்ற ஒருத்தரை. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய கேள்விகள் வருது, நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி கொலை பண்ணாங்க, எங்கேருந்து அவர் வந்தார், எப்படி தப்பிச்சு வந்தார், எந்த இடத்துல கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திருவெங்கடம் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ண வழக்கில் வந்து ஒரு 11 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மூணாவது இடத்துல இருக்கவர் தான் திருவேங்கடம். திருவேங்கடம் அப்படிங்கிறவர் வந்து நிறையா கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரோட முக்கியமான வேலை என்னென்னா, யாரை கொலை பண்ண போகிறோமோ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்களை வந்து எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெட்ச் போட்டு தருவாங்களோ அந்த வேலை வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான ஆளாம் திருவேங்கடம் அப்படின்றவர். அவரை வந்து போலீஸார் வந்து மாதவரத்துலேருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து ஒரு விசாரணைக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதவரம் ஆட்டு தொட்டிலேருந்து அவர் வந்து தப்பிச்சு போயிருக்காரு. ஆட்டு தொட்டிலேருந்து இங்கே புழல் பக்கத்தில் இருக்க வில்லேஜ் வில்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு பழைய குடோன். அதாவது இந்த குடோன் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த குடோன்னா வந்து நீங்கள் நினைக்கிற ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு தகர ஷீட்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பதுங்கி இருந்திருக்காருன்ற மாதிரி போலீஸார்கள் வந்து விசாரணையில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து அதாவது ஆட்டு தொட்டிலேருந்து இந்த குடோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து குறைஞ்சது ஒரு 10.2 கிலோமீட்டர் வருது. ஸோ அவ்வளோ தூரம் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. அது வரைக்கும் போலீஸார்கள் எப்படி எங்கே வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க, எப்படி அவர் வந்து தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்தார், இந்த 10 கிலோமீட்டர் வந்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே இருக்குது. ஸோ நான் இப்போ உள்ளே போய் காட்டுறேன். அதாவது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடு தான், எல்லா பக்கமும் வீடாக தான் இருக்குது. இது வந்து போக்குவரத்து வசதியுமே அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா புழல் சிறைக்கு அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் போகுது நம்ம இந்த வில்லேஜ் வில்லாஸ்ன்ற ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ இதுக்குள்ளே அவர் எப்படி வந்தார், எந்த வழியாக வந்தார், ஏன்னா 10 கிலோமீட்டர் வந்து நடந்து வர்றது சாத்தியம் கிடையாது. ஸோ யார் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னொரு விசாரணையாகவே போயிட்டு இருக்கு. அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி உள்ளே வரும்போது அவர் கையில் ஒரு துப்பாக்கி இருந்ததாகவும் அந்த துப்பாக்கியை வச்சு போலீஸை வந்து சுடும்போது போலீஸ் தற்காப்புக்காக அவங்க வந்து வயிற்றுல ஒன்றும் நெஞ்சில் ஒன்றும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் அவரோட உயிர் வந்து போயிருக்கு. இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது அவர் உயிர் போயிடுச்சு. அவரோட ஆயுதங்கள் உள்ளே இருந்துச்சுன்ற மாதிரியும் போலீஸார்கள் வந்து விசாரணை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக ஸோ இது ஒரு சின்ன 4-வே ரோடு தான். ஆக்சுவலாக இது ஒரு சின்ன 4-வே ரோடு தான். இந்த ரோட்டுக்குள்ளே இந்த இடத்துல தான் வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா உள்ளே நம்ம போகக்கூடாது. ஏன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸார்கள் வந்து உள்ளே நிற்கிறாங்க. ஸோ நம்ம உள்ளே போகக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு அந்த இது மட்டும் நாங்கள் வந்து காட்டுறோம், அந்த ஷெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திருவேங்கடம் அவர்கள் வந்து 11ஆம் தேதியே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸார்கள், திருவேங்கடத்தோட சேர்த்து ஒரு 11 பேரை. ஸோ 5 வருடத்துக்கு முன்னாடி கொலை செய்த ஒரு குற்றத்துக்காக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து கடந்த வாரம் வந்து கொலை செஞ்சுருக்காங்க. அதில் 11 பேரில் வந்து திருவேங்கடம் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து பேசப்பட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து நிறைய தலைவர்கள் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி அவர் வந்து தப்பிச்சு போகலாம், ஏன்னா அவங்களே தான் போய் சரண்டரும் ஆயிருக்காங்க, எப்படி அவங்க தப்பிச்சு போகலாம், எதனால் வந்து அவங்க வந்து தப்பிச்சு போகிற காரணம் என்ன, தப்பிச்சு போகிறவங்க வந்து சரண்டர் ஆயிருக்க அவசியமே கிடையாது, அவங்க ஏன் தப்பிச்சு போகணும், இதை எதை மறைக்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்து இந்த ஒரு என்கவுண்டருக்கு பின்னாடி வந்து வைக்கிறாங்க. அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள், பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்கள், அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே வந்து வரிசையாக வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, விமர்சனங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் தப்பிச்சு போகணும், ஒருவேளை தப்பிச்சு போகிறதா இருந்தாங்கன்னா உங்கள்ட்ட வந்து சரண்டராக இருக்க அவசியமே கிடையாது, இது எதை மறைக்கிறதுக்கான காரணம், எதனால் வந்து இந்த சுடுகள்
எதனால் வந்து இந்த என்கவுண்டர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நிறையா விமர்சனங்கள் வந்து இந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னாடி வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஏன் 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவர் வந்து விட்டீங்க? 10 கிலோமீட்டர் அவர் எப்படி வந்திருப்பார்? அங்கே விட்டு நீங்கள் 10 கிலோமீட்டர் இங்கே வந்து தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணுமா? எவ்வளோ நேரம் தேடினீங்க? 1 மணி நேரம் தேடினீங்களா? இல்லை அதிகாலையிலேயே அவரை கூட்டி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் இந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பின்னாடி வந்து ஒவ்வொன்றா வந்து வைக்கப்பட்டே வருகிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. உள்ளே வந்து போலீஸார்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி நேராக போயிட்டு நான் உங்களுக்கு இந்த பக்கம், அதாவது இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஒரு வியூவை. ஸோ நான் இப்போ நிற்கிற இந்த ஒரு பாதை தான் அந்த உள்ளே போகிறதுக்கான பாதை. அங்கே இருக்க அந்த ஒரு ஷெட்டு தான் வந்து திருவேங்கடம் அவர்கள் வந்து திருவேங்கடம் வந்து பதுங்கியிருந்த ஒரு இடம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா மக்கள் எவ்வளோ பேர் வந்து அதை பார்த்தாங்க என்னன்றது தெரியல. ஆனால் இங்கே இருக்க நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்குமே அச்சப்படுறாங்க. இல்லை நாங்களாம் பேசலை, நாங்கள் வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு இதாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அச்சப்படுறாங்க. ஆனால் இதுக்குள்ளே இதோ தெரியுது பாருங்கள், அங்கே ஒரு ஷெட்டு தெரியுதா? ஸோ அந்த ஒரு ஷெட்டில் தான் வந்துட்டு திருவேங்கடம் அவர்கள் வந்து பதுங்கி இருந்ததாகவும் அங்கே தான் வந்து போலீஸார் வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவர் கையிலையும் ஒரு கன் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அந்த கன் எப்படி வந்துச்சு? போலீஸார்கள் ஏன் விலங்கு போட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு வரல? கையில் வந்து விலங்கு மாட்டி தான் ஒன்று கூட்டிகிட்டு வந்துருக்கணும். விலங்கு போட்டுட்டு ஏன் கூட்டிகிட்டு வரல? அவருக்கு கன் யார் கொடுத்தா? இல்லை இங்கே தான் பதுக்கி வச்சிருக்காரா எல்லாமே? இல்லை இங்கேருந்து வேறு என்னென்ன பொருட்கள் வந்து அவங்க வந்து பறிமுதல் பண்ணாங்க? இப்படி நிறையா கேள்விகள் இந்த ஒரு என்கவுண்டருக்கு பின்னாடி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இதுக்கு அடுத்தடுத்த ஒரு விரிவான விளக்கம் வந்து போலீஸார்கள் வந்து கொடுப்பார்களா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நான் வந்து அந்த பக்கம் இருந்து வந்தனால நான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த பக்கம் பார்க்கும்போது தான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய வருது. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்துட்டு அந்த ரோட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு பின்னாடி வந்து ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது ஆக்சுவலாக. இந்த சிசிடிவி கேமரா ஸ்ட்ரைட்டாக எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருவேங்கடம் அவர்களை வந்து சுட்டு கொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு நேராக இருக்குது இந்த சிசிடிவி கேமரா. ஒருவேளை இந்த சிசிடிவி கேமரா மூலம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே பார்க்கலாம். சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஏத்தாப்புல தான் இருக்குது. இந்த கேமராவோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஒரு லொக்கேஷனை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது காலையில் எத்தனை மணிக்கு நடந்துச்சு கரெக்டாக? அதாவது நான் 7:30 மணிக்கு போனேன். ஃபுல்லாக போலீஸு பேரிகேட்லாம் போட்டு ஃபுல்லாக போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தகவல் சொல்லும்போது 5:30 மணிக்கு ஏதோ என்கவுண்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. காலைல 5:30 மணிக்கு. அப்போ இந்த ஏரியாவில் ஆள் நடமாட்டம் இருந்துச்சா? இல்லை அப்போல்லாம் நடமாட்டம்லாம் அதிகமாக இருக்காதுங்க. இருக்காது சார். வெடிக்காலில் அந்த 7 மணி 7:30 மணிக்கு மேலே தான் நடமாட்டம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் இருக்காது. இப்போ காலையில் தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அது? இல்லை, போலீஸ் எப்போ வந்தேன்னா பார்த்துருங்களா? இப்போ நான் பார்க்கல. அப்போ தான் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரியாது. இப்போ இங்கே தான் என்கவுண்டர் பண்ணதா சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் என்கவுண்டர் பண்ணதா சொன்னாங்க. அந்த சவுண்டு தான் கேட்டுச்சா? கேட்கல. துப்பாக்கி சவுண்டு கேட்கல. இங்கே நியூஸில் ஒன்று இந்த வெஜிடேரியன் நகர் இங்கே இதே ஆயிருக்குன்னு நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வெஜிடேரியன் நகர்னு நம்ம தானே கம்பெனியை என்னோட இதெல்லாம் காட்டியிருந்தாங்க ஃபோட்டோலாம். அப்படியே இந்த கம்பெனிலாம் காட்டியிருந்தாங்களா? அப்புறமா சன் டிவியில் வந்துருந்து அது பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். வெளியால் நமக்கு யார் பண்ணாங்கன்னு தெரியாது. இல்லை என்ன நடந்ததுக்கும் தெரியாது எனக்கு. சரி, லாஸ்ட் டைம் இங்கே ஒரு இந்திய ஆள் வந்து சாவடிச்சிட்டாங்க. அந்த சைடு ரோட்டுக்கு அண்ணன் சைடு. அது வச்சு தான் நாங்கள் இவங்கெல்லாம் வெளியே போதாங்கடான்னு சொன்னோம். நாங்கள் அவர் இந்த பதுங்கி இருந்தாருன்னு சொல்லி ஒரு ஷெட் ஒன்று இங்கே இருக்குல்ல, தகர மாதிரிலாம் போட்டு ஒரு சீட்டு போட்டு, அது கூட இப்போ ரீசெண்டாக போட்டாங்க. அது எப்போ போட்ட கூட தெரியாது நமக்கு. அது முன்னாடி இருந்துச்சா இல்லை இப்போ தான் போட்டதா? இப்போ தான் போட்டுறாங்க. அது எவ்வளோ நாள் இருக்கு அது போட்டு? தெரியல, கரெக்டாக கவனிக்கல நாங்கள். ஆனால் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தால் கிடையாது. இல்லை இப்போ சமீபத்தில் தான் போட. ஆமாம். ஓகே. Taste the Daily. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.